Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணலாம்ங்கறத காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 kg சிக்கன்ல ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் வினிகர், அப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்த பெப்பர், 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 15 இல்லைனா 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ஊற வச்சிடுங்க. இப்போது ஊற வச்ச சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பீஸும் ஒட்டாமல் தனித்தனியாக வரும். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு சைடும் குக் பண்ணிக்கிடலாம். இன்னொரு சைடும் நமக்கு நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நான் இன்னைக்கு இதில் மைதாவே சேர்க்கலை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கப் தண்ணியோட 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 4 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, இஞ்சியவும் பூண்டையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கிடலாம். 1 வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 குடமிளகாயை இந்த மாதிரி கியூப் பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. இப்போது சோயா சாஸ் கலந்த தண்ணியவும் இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் சுகர், பாதி அளவுக்கு வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா சாஸ்லாம் நல்லா குக் ஆகி பாதி அளவுக்கு நமக்கு வத்திடுச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு பார்த்தாவே தெரியும் சோயா சாஸ்லாம் ரொம்ப இப்போ திக்காகிடும். ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஹோட்டல் டேஸ்ட்க்கு நல்லா எம்மியான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.